ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து செல்லுல இருக்கு. இங்க வந்து சப்ளை பவரா இருக்கு. டிமாண்ட் வந்து பவர் கம்மி. ஆனா டிமாண்டுக்கும் பவர் இருக்கும். ஓகேங்களா? டிமாண்டுக்கும் பவர் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 4 ஹவர்ல நம்ம பை அண்ட் செல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு போறோம். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல 4 ஹவர்ன்றது என்னவா மாறிடும்னா லிக்விடிட்டி ஹண்ட், மேனிபுலேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? 4 ஹவர்ன்றது மேனிபுலேஷன்ஸ், லிக்விடிட்டி ஹண்ட், எஸ்எல் அதெல்லாம் வந்து இந்த 4 ஹவர்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபாதர் ஆஃப் த ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்ல செல்லில் இருக்குன்னா செல்லு தான் வந்து ட்ரெண்ட். ஓகேங்களா? இப்போ 4 ஹவர்ல இருந்து நம்ம பை வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? பை பண்ணணும்னா மார்க்கெட்டிங் லிக்விடிட்டி அடிச்சு தான் மேலே பைக்கு போகணும். 4 ஹவர் லிக்விடிட்டி அடிச்சு தான் போகணும். இப்போ நீங்க டெய்லி டைம் ஃப்ரேமே பார்க்காம இந்த 4 ஹவர் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி அடிக்குது அப்படின்னா, அதாவது இந்த லோ வந்து அடிக்குது அப்படின்னா சோச் ஆயிருச்சு, செல் ஆயிரும் மார்க்கெட்டு அப்படின்னு நினைச்சுப்பீங்க. ஆனா மார்க்கெட் மேலே போயிடும். மார்க்கெட் இப்படி மேலே போயிடும். சரிங்களா? இதுல வந்து இப்போ நான் ரீசெண்டா ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். அது வந்து ஒரு லைவ் கிளாஸ்ல ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஒரு பெரிய வீடியோவா இருக்கும் அது. அந்த வீடியோ சென்ட் பண்றேன். இதுல வந்து இப்போ ரீசெண்டா சோச்சு, பிஓஎஸ் இதுல வந்து ட்ரூ அண்ட் ஃபேக் வந்து இப்போ இருக்கு ப்ரோ. ஒரு கரெக்டான சோச்சா, கரெக்டான பிஓஎஸ் ஆனு கண்டுபிடிக்க. ஓகே. உங்க வாய்ஸ் பிரேக் ஆச்சு நடுவுல. இப்போ கேக்குதா? இப்போ கேக்குது. நடுவுல ஒரு இப்போ ரீசெண்டா 2 மந்த்ஸ்னு ஏதோ சொன்னீங்க, அதுக்கப்புறம் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டா அது ரீசெண்டானா எவ்வளவு நாள்னு தெரியல. ஆனா நான் கண்டுபிடிச்சது ரீசெண்டா ஒரு 2 மந்த்ல நமக்கு சோச் ஆகிறது வந்து சோச்சு பிஓஎஸ் ஆகுதுல, அதுலயும் வந்து ட்ரூ அண்ட் ஃபேக் வந்து இருக்கு. ட்ரூவா சோச் ஆகுது அதுதான் ஆக்சுவலா இப்ப கண்டுபிடிக்கணும். ஆமா. அதை நான் வந்து கண்டுபிடிச்சு யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். அது வந்து டவுட் கிளியர் செஷன்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நாள் அதை கண்டக்ட் பண்ணணும். இல்லைன்னா நிறைய எஸ்எல்ஸ் வாங்குறது வாய்ப்பு இருக்கு. அதுல தான் எனக்கு அந்த அக்கௌண்டே போச்சு. அப்படியா? ஆமா. நான் ஆக்சுவலா நான் யோசிச்சேன், ரூல்லாம் ஃபாலோ பண்றேன், ட்ரேட் எமோஷனல் ட்ரேட் பண்றது இல்ல, வந்தாதான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா கண்டினியூஸா எஸ்எல் தான் அடிச்சிருந்து. ஓகே ஓகே. ஒரு கிளாஸ் வந்து அனுப்புறேன் ப்ரோ, அதை பாருங்க. ஓகே ப்ரோ. இப்போ இது வந்து சோச்சா இப்போ நமக்கு வந்து சோச்சு, ஆனா மார்க்கெட்டுக்கு இது வந்து லிக்விடிட்டியா இருக்கும், மேலே போயிடுவாங்க. இந்த மாதிரி கீழே அடிச்சுட்டு மேலே போயிடுவாங்க. அந்த கிளாஸ் உங்களுக்கு அனுப்புறேன். இப்போ வந்து அந்த கிளாஸை பத்தி பேச வேணாம், அது ரொம்ப பெரிய டாபிக். இப்போ இதுல நீங்க லிக்விடிட்டின்னு சொல்றீங்கல்ல, கீழே வந்து அது கேண்டில் க்ளோஸ் வச்சா கூட அதை நம்ம சோச்சுன்னு கன்சிடர் பண்ணக்கூடாதுல்ல? அது அந்த கிளாஸை பாருங்க ப்ரோ, உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் அதுல ஆன்சர் இருக்கும். அது ரொம்ப பெரிய டாபிக். ஓகேங்களா? இந்த மாதிரி சோச்சஸ் வந்து நடக்கும் இதுல. இப்போ நம்ம என்ன நினைப்போம், 4 ஹவர்ல ட்ரேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ட்ரெண்டே ஃபாலோ பண்ண மாட்டேங்குது, கீழே வந்து சோச் அடிக்கிறான், மேலேயும் சோச் அடிக்கிறான், லாஸா போகுது. ஆனா ஆக்சுவலா ஃபார் டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு கரெக்டான ட்ரெண்ட்ல ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான் இந்த மாதிரி. ஓகேங்களா? நம்ம 4 ஹவர்ல போயிட்டு எஸ்எல் வந்து வாங்கிட்டு இருப்போம். அதுக்குன்னு 4 ஹவர்ல பண்ணாமலாம் இருக்க தேவையில்லை. எப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த கரன்சி பேரு கோல்டோ இல்லை ஏதோ ஒன்று எந்த டைம் ஃப்ரேம்க்கு ரெஸ்பெக்ட் பண்ண போகுது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு ரெஸ்பெக்ட் பண்ண போகுது. ஏன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்ல பிவைஸ் பண்ணி இந்த இடத்துக்கு மேல டெஸ்ட் அடிக்க வந்துகிட்டு இருக்கான், இப்படி வந்துட்டு இருக்கான். ஓகேங்களா? அப்போ இங்க அடிச்சுட்டு கீழே போறான்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 4 ஹவர்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு 50 ஃபெயிலியர் 100 ஃபெயிலியர் ஆனாலும் ட்ரெண்டோட தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கான். மார்க்கெட் மேல தப்பு இல்லை, கரெக்டா போயிட்டு இருக்கான். அப்போ மார்க்கெட் இங்க டெஸ்ட் அடிக்கிற வரலும் இங்க லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணலாம். இங்க இருந்து டிசிப்ளினா கீழே போவான் மேல இருந்து. ஏன்னா இது ட்ரெண்டை பிடிச்சிருவான்ல, சப்ளைல தானே பவர். இந்த சப்ளைல ட்ரெண்டை பிடிச்சிட்டு டிசிப்ளினா கீழே போயிடுவான். இதை வந்து ரெண்டாவதா பார்க்கலாம். இப்போ இங்க வந்து லிக்விடிட்டி ஹண்ட் பண்ண போறான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றீங்க, இப்போ நம்ம 4 ஹவர்ல பை பண்றோம், அது லிக்விடிட்டி ஹண்ட் பண்ற இடமா லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணாத இடமான்றத இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. இப்போ பை பண்ணா லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணி போயிடுவான். ஆனா இங்க இருந்து ஆக்சுவலா இந்த சப்ளைல இருந்து செல் ஆனா டிசிப்ளினா கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுல. தெரியுது. அப்போ
நம்ம இந்த பைல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றத அந்த கிளாஸ்ல இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே அதை வந்து பாருங்க. சரிங்களா? சரி. இப்போ வந்து நமக்கு வந்து இதுதான் ப்ரோ ஒரு கேட்டு. இந்த சப்ளைன்றது ஒரு கேட். நம்ம இங்க இருந்து பை பண்ணிட்டு வந்தோம் 4 ஹவர்ல. நம்ம கேட்டுக்கு வந்தோம்னா ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிடணும். ட்ரேடிங்கை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு டெய்லி டைம் ஃப்ரேம்ல இந்த சப்ளை வந்து இருக்கா? இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல இது சப்ளை இருக்கும். உள்ள வந்து ஒரு 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம்? 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் ஒர்க் ஆகுதா இல்ல இந்த சப்ளை வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் உள்ள வரான். உள்ள வந்துட்டு ரீஃபைன்மெண்ட்டுக்கே போயிட்டான்னு வச்சுக்கோங்க. 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டுக்கு போயிட்டான். நீங்க 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க. இந்த இடத்துல வந்து பிஓஎஸ் வந்து நடந்து நமக்கு இந்த இடத்துல சோச் வந்து நடக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம 4 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு வந்துட்டோம். டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளை 4 ஹவர் டைம் ஃப்ரேம் ரீஃபைன்மெண்ட் இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 15 மினிட்ஸில் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். பிஓஎஸ் பண்ணிட்டு சோச் பண்ணுறானா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? சோச் பண்ணிட்டானா இங்கேருந்து செல் வந்து போக போகிறோம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுல? இது புரிஞ்சு. பட் ஆனா அந்த ரீஃபைன்மெண்ட் இதையும் வந்து நான் சார்ட்ல ஒரு வாட்டி பார்க்கணும். என்ன ரீசன்? இப்போ இங்க இது வந்து புரிஞ்சு உங்களுக்கு. இந்த சப்ளைல இருந்து செல் வந்து போலாம். இது புரிஞ்சு. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சு. ஓகே. இப்போ இந்த இந்த ரவுண்ட் போட்டுருக்கேன்ல, இதுல வந்து என்ன பண்ணணும்ன்றத வந்து பார்த்துடலாம். ஜோனை வந்து வேலிடேஷன் பண்ணணும். நமக்கு வந்து பிஓஎஸ் பண்ணியிருக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேட் பண்ணிருக்கணும். மிட்டிகேஷன் அப்புறம் வந்து பிஓஎஸ் சோச் எழுதிருக்கீங்க. ஆமா ப்ரோ. ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன் ஆயிருக்கணும், பிஓஎஸ் ஆயிருக்கணும், சோச் வந்து ஆயிருக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன் பிஓஎஸ் பண்ணிருக்கு, சோச் வந்து பண்ணிருக்கு. அடுத்தடுத்த கிரைட்டீரியாலாம் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே. அந்த டெய்லில டச் ஆன உடனே ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன், சோச் நடந்துருக்கணும். சோச் அப்புறம் சோச் நடந்த பிறகு வந்துட்டு நம்ம அந்த லோ டைம் ஃப்ரேம்ல எந்த டைம் ஃப்ரேம்ல பாக்குறோமோ அதுல வந்துட்டு டிஸ்கவுண்ட் வந்து பிரீமியம் வரணும். இப்ப செல்லுங்கறனால. ஓகே ப்ரோ. பிரீமியம் மிஸ்ஸஸ் டிஸ்கவுண்ட் பாக்குறோம். அப்புறம் அதுக்கப்புறம் அதான் ப்ரோ, அந்த உள்ள வந்தோடனே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். கண்டிப்பா ஐடிஎம் பார்க்கணும் ப்ரோ. இன்டியூஸ்மென்ட் இதுல பார்க்கணுமா இல்ல அந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கணுமா இல்ல லோவர்லயே பார்க்கணுமா? இதுல பார்க்கணும் ப்ரோ. இப்போ இங்க மிட்டிகேட் பண்ணுது 50. நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி போறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம்ல ஐடிஎம் இருக்கணும். ஓகே, ஓகேங்களா? ஐடிஎம் பார்க்குறோம். அப்புறம் QML பார்ப்போம். வேற என்ன பார்ப்போம் ப்ரோ? இது வந்து செஷன்ஸ் பார்க்கணும். செஷன்ஸ் ஓகே. செஷன்ஸ் பார்க்கணும். அப்புறம் ப்ரோ நீங்க எடுத்திருக்கிற சப்ளை இருக்குல்ல, சப்ளைல ரீஃபைன் பார்க்கணும். திருப்பி எடுத்திருக்க சப்ளை, அதாவது 4 ஹவர்ல இருந்து 15 மினிட் ரீஃபைன்மென்ட் பார்க்கணும். ஆமா, ரீஃபைன் பார்க்குறோம். சப்ளை பார்ப்போம். அந்த 15 மினிட்ல உள்ள வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இப்போ வந்து 5 மினிட்ல பார்க்க சொல்றீங்க, கரெக்ட்டா? அது நான் சொல்றேன் உங்களுக்கு. சப்ளை பார்ப்போம், கன்ஃபர்மேஷன் பார்ப்போம், போவோம். கன்ஃபர்மேஷன்னா அந்த லோ டைம் ஃப்ரேம் சோச் அதானே? ஆமா. இப்போ நீங்க வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல மிட்டிகேட் பண்ணிட்டு இந்த இடத்துல சோர்ஸ் வந்து கொடுக்குறான். ரீஃபைன்மெண்ட்லயும் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ நமக்கு வந்து 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். நீங்க 15 மினிட்ஸ்ல சோர்ஸ் வந்து பார்க்கணும். 15 மினிட்ஸ்ல சோர்ஸ் பார்த்துட்டு நீங்க இந்த இடத்துல என்ட்ரி வந்து போகணும். இதுதான் ரூல். ஓகேங்களா?
நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போகணும். இதுதான் வந்து ரூல். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி போகணும். மறுபடியும் அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கக்கூடாது, மிஸ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம 15 மினிட்ஸ்ல நம்ம அப்படியே வந்து என்ட்ரி போனா நமக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு பெருசா இருக்கும். நமக்கு டிபின்ற இந்த லென்த்தும் வந்து அதிகமா தான் இருக்கும். ஓகே. ஆனா நமக்கு இந்த இடத்துல ரிஸ்க் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும் மாதிரியே இருக்கும்ல. அப்ப ரிஸ்க் பெருசா இருந்தா நம்ம லாட்டை கம்மி பண்ணுவோம். அப்ப ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுக்கு நம்ம சின்ன ப்ராஃபிட் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம இன்னும் டைம் ஃப்ரேம் உள்ள போகணும் அப்படின்றதுக்காக இந்த 15 மினிட்ஸ்ல இருந்து 5 மினிட் கன்ஃபர்மேஷன் பார்க்கறோம். புரியுதா? 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது இதுதான் ரீசனா இல்ல அந்த நீங்க சொன்னீங்கல்ல உள்ள இருக்கிற ரிஃபைன்ட் 15 மந்த் ஓபிக்குள்ள போயிடுச்சு அப்படினாலே நம்ம வந்து ரூல் படி 5 மினிட்ல போய் பார்க்கணும்ங்கிறது ரூல். ப்ரோ இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் சப்ளை. ஆமா. இது 4 ஹவர். ஆமா 4 ஹவர். இது 4 ஹவர். அப்போ 4 ஹவருக்குள்ள வந்துச்சுன்னா 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். பார்த்து என்ட்ரி வந்து போடணும். ஓகேங்களா? நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இது 4 ஹவர்ல நம்ம பை வந்து பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இதுல 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் இருக்கும். ஓகே. அப்போ இந்த 15 மினிட்ஸ் தொட்டுச்சுன்னா நம்ம 5 மினிட் வரணும். ஆனா இங்க ரீஃபண்ட்மெண்ட்டே 4 ஹவர் தானே. இங்க ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸ். இங்க ரீஃபண்ட்மெண்ட் 4 ஹவர். இது ஹையர் டைம் ஃப்ரேம் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மி பண்ணி 5 மினிட்டுக்கு நீங்க வர பார்க்கணும். நீங்க இதுல வந்து எடுத்தீங்கன்னா ஒரு மிட்டிகேஷன்ல 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ரீஃபண்ட்மெண்ட்ல மிட்டிகேஷன்ல 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். மறுபடியும் அந்த 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து அந்த 5 மினிட் டிமாண்ட் எடுக்கணும். அதுல போய் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்க கூடாது, கிடைக்காது. ஓகே. ஆனா இங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து வரும்போது கிடைக்கும். சான்ஸ் இருக்கு. நம்ம 2 கன்ஃபர்மேஷன் பார்த்தாலும் கிடைக்கும். ஓகே. லிக்விடிட்டி ஹண்டாவது பண்ணுவான். ஹண்ட் பண்ணிட்டு நம்மளோட என்ட்ரி வந்து எடுப்பான், கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ உங்க என்ட்ரியை 5 மினிட் கொண்டு வர பார்க்கணும். இப்போ 5 மினிட்டுக்கு நம்ம வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு பெரிய என்ட்ரின்றது 4 ஹவர்ல இருந்து நம்ம 5 மினிட் சப்ளை எடுக்கும்போது ரொம்ப சின்னதா இருக்கும். அப்போ நீங்க இப்படி வந்து என்ட்ரி வந்து போடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு பெட்டர் ஆயிரும். ஓகேங்களா? இது இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓகே தானே? அது ஓகே. பட் நடுவுல இப்படி மேல கீழ இருந்து இருக்கு போகுது தெரியுமா? சப்ளைக்கு போகுது இல்ல அந்த 4 ஹவர்ல ஃபுல் பேக்கா. ஆமா. அந்த டைம்ல எப்பயுமே வந்து நம்ம ட்ரேட் எடுக்க கூடாதா? இல்ல ட்ரேடே பண்ண முடியாதா? ப்ரோ அதுதான் ப்ரோ சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு கேட் ப்ரோ. இங்க வர்ற வரைக்கும் இங்க அடிக்கிற பை எல்லாம் அடிச்சிட்டு வந்து இந்த கேட்டுக்கு வந்த பின்னாடி ஸ்டாப் பண்ணிடணும் இந்த சப்ளைக்கு. ஓகே. அது ஓகே. இங்க பை பண்ணிட்டு வரணும். அதுக்கு தான் அந்த கிளாஸ் அனுப்புறேன்னு சொன்னேன்ல, அது அனுப்புறேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு கிளியர் ஆயிருச்சா? அது கிளியர். இப்போ சப்ளை இது ஒரு காமன் சப்ளை. பிஓஎஸ் பண்ணிருச்சு, சப்ளை மிட்டிகேஷன் பண்ணிருச்சு. அடுத்து சோர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கணும். சோர்ஜ் பண்றதுக்கு முன்னாடியே இருக்கணும். இப்படி வந்து எடுத்துக்கலாம். அதுதான் அது வந்து ஒரு இனிஷியல் அதுதான் இன்டியூஸ்மென்ட் இல்ல. ஆமா. இதுக்கு அப்புறம் வர்றதும் இன்டியூஸ்மென்ட் தான். இதுக்கு அப்புறம் வர்றதெல்லாம் இன்டியூஸ்மென்ட் தான். அதுக்கப்புறம் ஏன் இது இப்படி ஏன் இங்க இருக்கணும் அப்படின்றது சும்மா இருக்கணும். இந்த ஷேப்பை பாத்துங்க, இப்படி இருந்தா செல் போகும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இது ஏன் நடக்குது, ஏன் நம்ம இதை வந்து எடுக்கணும், அதான் ப்ரோ. இது ஏன், இதுக்கு ரீசன் என்ன, இது என்ன அப்படின்றத இப்ப பேசலாம். இப்போ சப்ளை வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணுது. சும்மா நார்மலா பண்ணாது. ஒரு பெரிய அமௌண்ட் இருந்தா தான் பிஓஎஸே பண்ணும். அப்போ இந்த பிஓஎஸ் பண்றதுக்கு இங்க இருந்து ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கும்ல. புரியுதா? டோட்டலாவே உங்களுக்கு போடுறேன். மார்க்கெட் வந்து சும்மா பாக்குறத விட்டு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஏன் ஃபார்ம் ஆகுது நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். இப்படி வந்து நடக்கும்ல. இங்க பிஓஎஸ் பண்றதுக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன். மார்க்கெட் கீழ இருந்து நேரா போய் உடைக்காது, பிரேக் பண்ணாது. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்கும்ல. அப்போ இந்த ரியாக்ஷன் ஏன் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அந்த ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி நடக்குன்னு சொல்றேன். மார்க்கெட் வந்து இங்க இருந்து மார்க்கெட் பிரைஸ் மேல வந்திருக்கு. வந்துட்டு இங்க கீழே போனதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து ரீசன். ஓகேங்களா? அந்த செல்லர் கீழே வந்ததுக்கு
அவனுங்க வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. அந்த ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல்ஸ். பிரைஸை கம்ப்ரஸ் பண்ணி கீழே கொண்டு வருவாங்க. பிரைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கீழே கொண்டு வருவாங்க. செல்லர்ஸ் வந்து உள்ள நுழைஞ்சிருவாங்க. புரியுதா? செல்லர்ஸ் வந்து அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு இந்த இடத்துல நிறைய செல்லர்ஸ் வந்து வந்துருவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இதுக்கு மேல போறதுக்கு லிக்விடிட்டி இல்லை. மேல போறதுக்கு லிக்விடிட்டி இருக்காது. அப்போ இங்க செல்லர்ஸை உள்ள கம்ப்ரஸ் பண்ணி உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இங்க இருந்து இப்படி கொஞ்சம் மேல தூக்குவான். ஓகேங்களா? இங்க இருந்து கொஞ்சம் மேல தூக்குவான். இப்ப இங்கெல்லாம் செல்லர்ஸ் வந்து இருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இங்க வந்து ஒரு ட்ரிகர் வந்து பண்ணியிருக்காங்க கீழே போறதுக்கு. இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க இந்த இடத்துல. எல்லா ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் ஆப்போசிட் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸும் இருப்பாங்க இந்த இடத்துல. இப்போ இவன் என்ன பண்ணுவான், மேல தூக்குவான், எகைன் இந்த இடத்துல கம்ப்ரஸ் பண்ணுவான், மறுபடியும் உள்ள கொண்டு வருவான். உள்ள கொண்டு வந்துட்டு மேல தூக்கி அடிச்சிருவான். அப்போ இங்க இருந்த எஸ்எல் காலி, இதுக்கு கீழே இருந்த எல்லா எஸ்எல்லும் காலி, இந்த ஹைல இருந்த எஸ்எல்லும் காலி. ஓகேங்களா? ஓகே. இப்போ இங்க மேல அடிக்கிறதுக்கு இந்த இடம் வந்து ஒரு கரெக்ஷன், ஒரு கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட இடம், மேனிபுலேஷன்ஸ் வந்து நான் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்படி மேல போனவன் இந்த இடத்துல எகைன் வந்து ஒரு கன்சாலிடேட் பண்றானா, அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டெசிஷன் எடுக்கிறான். இந்த இடத்துல அவன் முடிவு பண்றான், சரி இங்க இருந்து மேல போயிடலாம். அந்த இடத்துல நமக்கு ஒரு டிமாண்ட் வந்து கிடைக்கும். அவன் போற இடம் வந்து டிமாண்ட் ஆர்டர் பிளாக் கிடைக்கும். 100% அவன் போற இடத்துல ஆர்டர் பிளாக் கிடைச்சுதான் ஆகணும். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியும் தானே? ஓகே தானே? இப்போ இவன் போன இடம் டிமாண்டா வந்துருச்சு. இப்போ மேல போயிருக்கான். இந்த சப்ளை வந்து மிட்டிகேஷன் பண்ணிட்டான். இது வந்து ஒரு கீ லெவல்னு எடுத்துக்கங்க. சப்ளை மிட்டிகேட் பண்ணிட்டான். இப்போ சப்ளை மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு இந்த டிமாண்டுக்கு வந்துட்டான். இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு பை வந்து அடிக்கிறான். ஏன்னா அவன் இங்க இருந்து தான் மேல போயிருக்கான். அப்போ அவனோட ஆர்டர்ஸை இங்க பிரேக் ஈவன் பண்ணுவான். பிரேக் ஈவன்லாம் சொல்லி கொடுத்துருக்கான்ல உங்களுக்கு. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு அவனோட ஆர்டர்ஸ் இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்றான். பண்ணிட்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அது வந்து அவன் பிரேக் ஈவன் பண்ணனால அந்த ப்ரெஷர்னால ஒரு ரியாக்ஷன் நடக்கலாம். இல்லாட்டி அவன் மறுபடியும் இந்த இடத்துல அக்குமுலேட் அந்த மேனிபுலேஷன் பண்ணலாம். அப்போ இங்க வந்து ஒரு பை நடக்குது. ஓகேங்களா? இந்த பை நடந்து இப்படி மேல போகுதுல, அவன் இந்த இடத்துல இருந்து செல் ப்ரெஷரை கிரியேட் பண்ணுவான். இப்போ இங்க சோச் நடக்குது. இப்போ ஹைய தூக்குனா பிஓஎஸ், கீழே அடிச்சா சோச்சுன்றதை விட இப்போ உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குல்ல, பிஓஎஸ் அண்ட் சோச்ல ஒரு நாலேஜ் கிடைச்சிருச்சா? அப்போ இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து ஒரு 2 சப்ளை கிரியேட் ஆகும். ரெண்டு சப்ளை வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரீம் சப்ளை. எக்ஸ்ட்ரீம் சப்ளை. இது வந்து ப்ரோ அது வந்து டெசிஷனல். தப்பு. டிசிஷன் வேற மாதிரி ஆக்ட் ஆகும், ஃபிளிப் வேற மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இது ஃபிளிப். இன்கேஸ் இதை மிட்டிகேட்டே பண்ணாம இருக்கானா இது டிசிஷன் எடுத்துக்கலாம். டிசிஷனுக்கு அர்த்தம் என்னன்னா போலாமா வேணாமா நம்ம டீம் போட்டு யோசிக்கிறது தான். நம்ம யோசிக்கணும், போலாமா வேணாமா இல்ல இங்கே இருக்கலாமா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறதுக்கு பேரு தான் ஃபிளிப். சரி, டிசிஷன். ஆனா ஃபிளிப் எப்படின்னா போயிடணும். ஓகேங்களா? இப்போ இது வந்து மிட்டிகேஷன் பண்ணல, ரியாக்ஷன் பண்ணல, நேரா வந்து அடிச்சிட்டான் சோச்சு. அப்போ இந்த டிமாண்டுக்கு பவர் கிடையாது. ஏன்னா அவன் பிரேக் ஈவன் பண்ணல. அப்ப பிரேக் ஈவன் பண்ணலன்னா அந்த இடத்துல அவன் பைய போகல. அப்போ இதுக்கு பவர் இருக்காது. இன்கேஸ் இது மிட்டிகேட் பண்ணிட்டு ரியாக்ஷன் கொடுத்துட்டு கீழே வரானா இது ஃபிளிப். ஓகேங்களா? இங்க இருந்து கீழே வந்திருக்கான்ல, அந்த ஆர்டரை போய் பிரேக் ஈவன் பண்ணிட்டு கீழே வருவான். ஓகே. இப்போ இங்க பிரேக் ஈவன் பண்ணிட்டான், பண்ணிட்டு கீழே இப்படி வரான். இப்ப மேல போனா என்ன நடக்கும் சொல்லுங்க? இப்ப மேல போனா சோச் கிடையாது. என்னமோ
இப்போ மேல போனோம்னா எஸ்எல் கண்டிப்பா. ம் ஏன்னா இங்க இந்த சப்ளைக்கு வர்றதுக்கு ரீசன் என்ன சொல்லுங்க? சப்ளைக்கு வர ஒரு முக்கியமான ரீசனே பிரேக் ஈவன் பண்ணணும் அவனுக்கு. பிரேக் ஈவன் பண்ணிட்டு கீழே போகணும். இப்போ அவன் பிரேக் ஈவனே இங்கதான் பண்ணிருக்கான். ஏன்னா அவன் இங்கதான் அதிகம் கரெக்டா உள்ள வந்திருக்கான். இங்க அவன் பிரேக் ஈவன் பண்றதுக்கு ஆர்டரே போடல. புரியுதா ப்ரோ? இங்க பிரேக் ஈவன் பண்ண ஆர்டர் போடல. இங்க பிரைஸ் இந்த சப்ளைக்கு ரியாக்ஷனுக்கு கீழே வந்திருக்கு. இந்த இந்த டிமாண்ட்ல அவன் பிரேக் ஈவன் பண்ணிட்டு எகைன் வந்து மேனிபுலேஷன்ஸ் பண்ணலாம். பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து கீழே அடிப்பான். அப்ப கீழே அடிச்சானா இங்க அவன் வந்த இடமே ஒரு ஆர்டர் பிளாக்கா உருவாயிரும்ல. அப்ப இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணிட்டு கீழே போய் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை தூக்கிட்டான் அப்படின்னா அவனோட ஒர்க் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், இந்த இடத்துல ஒர்க் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மேல வந்தானா நமக்கு எஸ்எல் தூக்கிடுவான். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுல? இப்ப இந்த இடத்துல ஃபிளிப் இல்லைன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஃபிளிப் இல்லை, டிசிஷன் இருக்கு. இது வந்து டிசிஷன் டெக்கன் போடுறேன். டிசிஷன் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டான். கீழே வந்துட்டான். டிசிஷனில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இன்னொரு விஷயம், ஃபிளிப்பாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி கன்ஃபர்மேஷன் பாருங்க. பிகினர் டைமில் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்குங்க. உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குதோ கிடைக்கல, நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து தெரிஞ்சிடும். டைரெக்டாக என்ட்ரி போனால் கிடைக்குமா, கன்ஃபர்மேஷன் பார்த்தா கிடைக்குமா, எது ரிஸ்க் ரிவார்டு, ஆர்ஆர் வந்து எது ஹை, எப்படி பண்ணால் நம்ம பொழைச்சிக்கலாம் ட்ரேடிங்கில் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கு தான் கன்ஃபர்மேஷன் நான் ஆக்சுவலாக கன்ஃபர்மேஷன் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான ரீசன், நீங்கள் ட்ரேடிங்கை மிஸ் பண்ணணும். ஒவ்வொரு என்ட்ரியை நீங்கள் மிஸ் பண்ணணும். எல்லாருமே மிஸ் பண்ணாதான் நீங்கள் உட்காந்து யோசிப்பீங்க, ஓ அப்போ நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்தா மோஸ்ட்லி என்ட்ரி கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் கன்ஃபர்மேஷன் சேஃபாக இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஓனா நீங்கள் டிசிஷன் எடுக்கும் போது தான் நீங்கள் அதுலேருந்து மணி மேக் பண்ண முடியும், அதில் பொழைக்க முடியும். நான் என் வாயில இருந்து சொன்னேன்னா மண்டையில் ஏற்றிக்கிட்டு இப்படி நடக்குது, இப்படி தான் பண்ணணும், அவர் அப்படி சொன்னார், இப்படி தான் பண்ணணும்ட்டு பண்ணீங்கன்னா அது ட்ரேடிங்கில் வாய்ப்பே கிடையாது. காசு சம்பாதிக்கிறது வாய்ப்பே கிடையாது. நீங்களா ஒரு விஷயத்த உங்க மண்டையில நீங்க அடிபட்டு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் வந்துடும். அதனாலதான் டெமோல பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஆனா கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா செமையா இருக்கும், நல்லா ப்ராஃபிட்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஓகே, இப்போ டிசிஷனுக்கு வருது, நீங்க என்ன ப்ரோ பண்ணுவீங்க? டிசிஷனுக்கு வருது அப்படின்னா அந்த கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க. கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருச்சு, என்ட்ரியும் எடுத்துருச்சு. டிபிஐ சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுல டிபிஐ வந்து அந்த கீழே வச்சிருக்கீங்கல்ல, அந்த இது வரைக்கும் வரும், சோச்சோட அது வரைக்கும் வரும். இதுதான் கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்ட்ராடே தானே பண்ண சொல்லியிருக்கேன். அந்த கன்ஃபர்மேஷன் வரைக்கும் இருக்கணும். கரெக்ட், அங்க வரைக்கும் இருக்கணும். உங்களுக்கு இன்ட்ராடே தான் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா டிசிஷன்ன்றது வந்து இது வந்து நம்ம முடிவு பண்ணி தான் எடுக்கணும்ன்றப்போ நம்ம முடிவு தப்பா தான் இருக்கும் எப்பயுமே. நம்ம முடிவு தப்பா இருக்குன்றப்போ நம்ம சீக்கிரமா எக்ஸிட் ஆயிடணும். அது அப்படியே கீழே அடிச்சு பாதாளத்துக்கு போய் நமக்கு பெரிய ப்ராஃபிட் வந்தாலும் நம்ம அது வேணாம். நம்ம வந்து எது பாசிபிளோ, எது கண்டிப்பா கன்சிஸ்டன்சியா கிடைக்குதோ, அது ₹1 இருந்தாலும் சரி 1 கோடியா இருந்தாலும் சரி, எது கன்சிஸ்டன்சியா கிடைக்குதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இங்க இருந்து நம்ம ஒரு பிளான் பண்றோம். இதுல எப்படின்னா இந்த மாதிரி கிடைக்குது. இதுல எப்படி போகணும்னா, நீங்க இருந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு லோ கொடுத்துருப்பான்ல, ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 மந்த் 1 மந்த் இந்த லோ வரைக்கும் டிபி செட் பண்ணிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த டிபி எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு. இந்த டிமாண்ட் வரைக்கும் மோஸ்ட்லி போயிருக்கலாம். அப்போ இந்த டிமாண்ட் வரைக்கும் நீங்க எடுக்கிறதெல்லாம் டிமாண்ட் வரைக்கும் போகுது அப்படின்னா டிமாண்ட் வரைக்கும் வைங்க. அப்படி நீங்க எடுக்கிறதெல்லாம் இந்த லோ வரைக்குமே போகுது அப்படின்னா லோ வந்து செட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 மந்த் இதுல வந்து பாத்துக்கிட்டே வாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரலும் இந்த லோ தான். அது இப்ப ரீசன்ட் டேஸ்ல என்ன நடக்குதுன்னா, இந்த லோல இருக்கிற டிமாண்ட் இதுலயே வந்து எடுத்துட்டு போறான். சரி, அவன் எங்க வேணாலும் வரட்டும், இங்க கூட வரட்டும், இந்த இடத்துக்கு கூட வரட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம இவ்வளவு மேல வந்தாலும் நம்ம பெரிய பெரிய ப்ராஃபிட்டை பிடிக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கன்ஃபர்மேஷன் பாக்குறதுல இந்த இடத்துல ஸ்கில்லா என்டர் ஆகணும். சின்ன நம்ம எஸ்எல் அப்படியே இது பண்ணணும், டைட்டா வைக்க பழகணும். அந்த மாதிரி என்ட்ரி எடுக்க பழகணும். அப்படி அடிக்கிறது தான் ஃபுல்லா எஸ்எல். அது இந்த இன்டிஸ்மெண்ட்லாம் பார்க்கணும் ப்ரோ.
இப்போ இந்த இண்டிஸ்மெண்ட்டை பாருங்க. இப்போ இப்படியே வந்துட்டு கீழே அப்படி ஷேப் கொடுத்தா நான் இண்டிஸ்மெண்ட் பார்க்கறத விட்டுட்டு இண்டிஸ்மெண்ட் ஏன் உருவாகுதுன்றத பாருங்க. இது ஏன் வந்து வருது இண்டிஸ்மெண்ட் அப்படின்னு பாருங்க. அப்போ ஃபிளிப்பா இருந்தா ஒர்க் ஆகும், ஃபிளிப்பா இல்லைன்னா இதை தூக்கிடுவான். இதை இப்போ இங்க இந்த சப்ளைக்கு வந்தான். இப்போ மார்க்கெட்ல நடக்கிறத நான் அப்படியே சொல்றேன். இந்த சப்ளைக்கு வருவான், இந்த சப்ளையோட பவருக்கு கீழே வருவான், கீழே வந்துட்டு இந்த டிமாண்ட்ல எடுப்பான், இந்த டிமாண்ட்ல இருந்து பை வந்து போவான். அப்போ நமக்கு எப்போ நமக்கு இந்த இடத்துல டிபி வந்து ஹிட் ஆயிரும். ஓகேங்களா? இதோட இப்போ இதுல உண்மை என்னன்னா, இந்த டிமாண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம மனசுக்கும் தெரியாது, நம்ம கண்ணுக்கும் தெரியாது. அதனாலதான் இந்த மாதிரி லோ சொல்றேன். இந்த லோல ஒன்னு டிபியா இருக்கணும், இல்லைன்னா பிரேக் ஈவனா இருக்கணும் கண்டிப்பா. அப்பதான் நம்ம வந்து பொழைக்க முடியும். சரிங்களா? இப்போ ரீசன்ட் டேஸ்ல இந்த டிமாண்ட்ல இருந்து போறான். சாரி இந்த டெசிஷன்ல எடுத்துட்டு இந்த டிமாண்ட் வரைக்கும் போறான். அப்போ டெசிஷனுக்கு வந்தா ஒரு டிமாண்ட்ல வந்து எடுத்துக்கலாம், போதும். இந்த டிமாண்டோட போதும். எக்ஸ்ட்ரீமுக்கு வந்தா ஹை பாசிபிள் கீழே போறதுக்கு. அப்போ இந்த லோ வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. இந்த டிமாண்ட் வரைக்கும் கூட ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும்னா இதுதான் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம ஸ்கில்ல வந்து இது பண்ணி 1:30 கூட பண்ணலாம். இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லயே கொஞ்சம் டவுட் வந்துச்சு. ரீசன்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்க்கறப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கணும். உங்களுக்கு சார்ட்ல பார்க்கணும். இதுல ஓகே, இந்த இதுல வந்து நமக்கு நல்லா தெரியுது. சார்ட்ல பார்க்கறப்பதான் டவுட்டே வருது. உங்களுக்கு நேத்து யூரோ ஹிஸ்டரியிலேயே அதுலயே ப்ராஃபிட் பண்ணனேன். யூரோ ஹிஸ்டரியில அந்த இதை காமிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாமே. இப்போ இந்த இடத்துல நீங்க கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது இண்டிஸ்மெண்ட் எல்லாமே பாக்குறீங்க. அது இருந்தா தான் என்ட்ரி போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. அந்த இடத்துல அழகா சூப்பரா ஒரு டிமாண்ட் இருந்தாலும் நீங்க என்ட்ரி வந்து போகக்கூடாது. இண்டிஸ்மெண்ட் இல்லாம இண்டிஸ்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். இப்போ இண்டிஸ்மெண்ட் இப்போ இவ்வளோ சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? இப்போ இண்டிஸ்மெண்ட்டோட ஒரு ஒர்க்கே வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லா புரியுது இல்ல? இண்டிஸ்மெண்ட்டோட ஒரு ஒர்க்கே வந்து பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் புரியுது உங்களுக்கு இப்போ? புரியுது. அப்போ இண்டிஸ்மெண்ட் வேணும்ல நமக்கு. அப்போ இண்டிஸ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ட்ரி வந்து போகணும். இல்லைன்னா நீங்க இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஆனா அது கண்டிப்பா எஸ்எல் அடிக்கும். சில டைம்ஸ் வந்து போகுது. இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். புரியுதா? இப்போ இண்டிஸ்மெண்ட், இப்போ இந்த இண்டிஸ்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கலாம். நீங்க இந்த இடத்துல இருந்து இந்த சப்ளைல என்ன பண்றீங்க? கன்ஃபர்மேஷன் பாக்குறீங்க. இப்படி வந்து ட்ரை பண்றோம். இந்த சப்ளைல வந்து நம்ம செல் வந்து போவோம் நார்மலா. இப்போ இந்த இடத்துல இண்டிஸ்மெண்ட் இல்ல. நீங்க இந்த சப்ளை தானே எடுக்கிறீங்க. அப்ப இங்க வந்து இண்டிஸ்மெண்ட் இல்ல. அப்படின்றப்போ இங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க? கன்ஃபர்மேஷன் பாக்குறீங்க. ஓகே, இந்த சப்ளைல இன்னொரு கன்ஃபர்மேஷன் பாருங்க. ஓகே, இந்த சப்ளைல இன்னொரு கன்ஃபர்மேஷன் பாக்குறீங்க அப்படின்னா அந்த கன்ஃபர்மேஷன் இது எஸ்எல் அடிக்கிற என்ட்ரியா இருந்தா அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்காது, எஸ்எல் போயிடும் மேல. அப்ப இன்னொரு கன்ஃபர்மேஷன் பாக்குறீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கொடுக்கும், ஆனா என்ட்ரி கொடுக்காது. அதையும் வந்து மனசுல வச்சுக்கணும். அவ்வளவுதான். இண்டிஸ்மெண்ட் இருந்தா போங்க. நேத்து கூட டிஸ்கார்ட்ல யாரோ ஒருத்தர் வந்து பைக்கோ செல்லுக்கு அதை கேட்டிருந்தாரு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் இண்டிஸ்மெண்ட் இல்ல, பார்த்துன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இப்ப இண்டிஸ்மெண்ட் இல்லாம அந்த என்ட்ரி ஒருவேளை டார்கெட் அடிச்சதுன்னா இவர் சொன்னனாலதான் நான் என்ட்ரி போல, அப்ப இவர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் தப்பா முடிவு பண்ணுவாங்க. அதனால நான் என்ன சொல்லிட்டேன், இண்டிஸ்மெண்ட் இல்ல பார்த்து போங்கன்னு சொல்லிடுவேன். ஆனா நான் போக மாட்டேன் இண்டிஸ்மெண்ட் இல்லைன்னா. ஒர்க் ஆயிடுச்சு அது. ஓகே ஓகே. என்ஜெடி யூஎஸ்டி நான் பண்றது இல்ல ப்ரோ, அது பார்க்கவே மாட்டேனா. ஓகே, அது யூஎஸ்டி பேர் தான்ங்க. அது ஸ்ப்ரெட் வந்து எனக்கு பிடிக்காது ப்ரோ, டக்குன்னு பெருசாயிரும். மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது உட்காந்து பாருங்களேன், டப்புன்னு ரொம்ப பெருசா இருக்கும் ஸ்ப்ரெட். ஸ்ட்ரக்சர் அளவுல பெருசா இருக்கும், இந்த மாதிரி பெருசா இருக்கும்.
அதனால அது என்ஜெடி யூஎஸ்டி அப்புறம் யூஎஸ்டி ஜேபி அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா யூஎஸ்டி ஜேபி எல்லாம் ஒரு நல்ல பேர் தான், ஆனா பண்ண மாட்டேன். நமக்கு எது மணி மேக் பண்றது யூஎஸ்டி பேர்ஸ் மட்டும் தான் இப்ப பாத்துட்டு இருக்கேன், வேற ஃபாலோ பண்றது இல்ல. ஓகே ஓகே. அதான் ஒரு விஷயம் சொல்லிச்சு, இவ்வளவு நாள் பண்ணதுல வந்து அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணலன்னா என்ன பண்ணாலும் போயிடும். ஆமா, எவ்வளவு பண்ணாலும் 1 கோடி வச்சுட்டு ஒரு ரூபாவா லாஸ் பண்ணீங்கனாலும் 1 கோடியும் போயிடும். போயிடும், கண்டிப்பா போயிடும். அது ஒரு பாயிண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எமோஷன்ஸ் கிக்கிங் பண்ண ஸ்டார்ட் ஆகி சிஸ்டம்னா நம்மளுக்கு இதுதான் ரூலும் தெரிஞ்சிச்சு, இதை மட்டும் பண்ணிட்டு இருந்தா. ஆமா, அதனாலதான் முடிஞ்ச சிஸ்டமா சிம்பிளான ட்ரேட் பண்ற மாதிரி நான் ரைட் பண்ணி வச்சுக்கிறேன். செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி பண்ணிட்டு அது வந்தா மட்டும் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே 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 ப்ரோ. இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல சோர்ஸ் வந்து பாக்குறீங்க, இது வந்து 4 hour டைம் ஃப்ரேம், அதுக்குள்ள 15 minutes ரீஃபைன்மெண்ட். ஸோ நீங்க 4 hourக்குள்ள வந்துட்டு 15 minutesல கன்ஃபர்மேஷன் பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ 4 hourக்குள்ள வந்துருச்சு, 15 minutes கன்ஃபர்மேஷன் பாக்குறீங்க. பாக்குறீங்க, நீங்க பை போறீங்க. இது வந்து உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். பை வந்து இவ்வளவு இதுக்கு போனாலும், ஆனா என்னோட ஃபேவரட் வந்து இது கிடையாது. ஏன்னா நான் இந்த இடத்துல இன்னும் எஸ்ல கம்ப்ரஸ் பண்ணணும், இன்னும் சின்னதா வைக்கணும். ஓகேங்களா? அப்போ நான் வந்து இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ள வருதா அப்படின்றத பார்ப்பேன். ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ள வரணும், அதான் என்னோட ஃபேவரட். ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நான் டிமாண்ட் பார்க்குறேன். 5 மினிட்ல டிமாண்ட் பார்க்குறேன். அப்போ இன்னும் கம்மியாயிருச்சு. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி இப்படி போடணும் ப்ரோ, கொஞ்சம் தூக்கி போடணும். இப்படி கொஞ்சம் தூக்கி போட்டுக்கணும். அப்போ ப்ரீவியஸ் லோ வந்து இந்த லோ இருக்கா, இந்த லோக்கு கொஞ்சமா அப்படி கீழே வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 1:7 வந்துருச்சு. இப்பவே உங்களுக்கு டிபி இன்னும் போகல, இன்னும் இந்த ஹையே போகல, ஹை வந்து போகல. ஆனா உங்களுக்கு 1:7 இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த இடத்துல இப்ப 1:7 நான் சும்மா போடுறேன். இது நீங்க என்ட்ரில பாத்தீங்கன்னா இது பெருசாவே இருக்கும், 1:12 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அந்த ஹை வரைக்கும் தான் ப்ரோ வைக்கணும், அந்த கன்ஃபர்மேஷன் ஹை வரைக்கும் தான் வைக்கணும்ல. 15 மினிட்ஸ் ஹை வரைக்கும் வைக்கிறது தான் சேஃப்ல. இது நீங்க 4 hour ஹை வரைக்கும் வைக்கிறீங்க ப்ரோ. இது வந்து நம்ம இந்த டிமாண்ட்ல நம்ம 15 minutes போறது வந்து நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு பெட்டர் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷனை பார்க்குறோம். ஆனா ஆக்சுவலா எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டின்றது இங்க தான் இருக்கு. இப்போ இன்டர்னல் லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டோம், இந்த இன்டியூஸ்மெண்ட் தான் இன்டர்னல் லிக்விடிட்டி. இன்டர்னல் லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் எங்க போவான், எக்ஸ்டர்னலுக்கு தான் போவான். அப்போ நம்மளோட டிபி வந்து இங்க தான் இருக்கு. ஓகேங்களா? லிக்விடிட்டி ஓகேங்களா, இங்க தான் இருக்கு. ஆனா மார்க்கெட் இந்த இடத்துலயே நமக்கு ஏன் வந்து எஸ்எல் அடிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 hourனுடைய எஸ்எல் வந்து இந்த இடத்துல இருக்கும், இப்படி இருக்கும். அப்போ அவன் எஸ்எலுக்கு வராம இப்படி போலாம், அது ரூல் தான், மார்க்கெட் ஃபாலோ பண்ணுது. ஆனா நம்ம இதுக்குள்ள போய் இந்த மாதிரி என்ட்ரி போறதுனால நமக்கு டக்குன்னு எஸ்எல் வந்து அடிச்சுட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ ஆனா இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிக்கு தான் மார்க்கெட் வந்து போகும், நமக்கு இங்க தட்டிட்டு போயிடுவான். ஸோ நான் அதுக்கு ஒரு பிளான் வந்து சொல்றேன். ஓகே, இங்க மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்படி வந்து ஒரு செல் வந்து ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஏதாவது கீ லெவலை தொட்டிருக்கான்னு பாருங்க, ஹையர் டைம் ஃப்ரேமோ இல்ல சேம் டைம் ஃப்ரேமோ தொட்டிருக்கான்னு பாருங்க. இன்கேஸ் தொட்டிருக்கு அப்படின்னா இதுல இருந்து செல் போற மாதிரி நீங்க இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. இதுல இருந்து நீங்க செல் வந்து ட்ரை பண்ண போறீங்க. அப்போ இது இன்டியூஸ்மென்ட்னு வச்சுக்கலாம். இது வந்து சப்ளை. இது வந்து ஒரு ப்ரோ நாய்ஸ் வருது உங்ககிட்ட இருந்து. இல்ல ப்ரோ, ரூம்ல தான் இருக்கேன். இப்போ வந்து
நீங்க பை இப்போ ட்ரெண்ட் பைல இருந்தாலும் சரி, செல்லுல இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க எதை பார்த்தாலும் ஒரு செல் செட்டப்பும் இருக்கும், ஒரு பை செட்டப்பும் இருக்கும். ட்ரேடிங்னு எடுத்துக்கிட்டா செல் செட்டப்பும் அந்த இடத்துல இருக்கும், பையும் இருக்கும். என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு போறவங்க ஒன்று டிபி வாங்குவாங்க, ஒன்று எஸ்எல் வாங்குவாங்க. இப்போ நம்ம ரெண்டுமே வாங்க போறது கிடையாது. சரி, டிபி மட்டும் தான் வாங்க போறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல என்ட்ரி வந்து இப்போ அழகா யூட்டிலைஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் பார்த்து வேலிடேட் பண்ணி என்ட்ரியை வேலிடேட் பண்ணி என்ட்ரி போக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தானே இப்போ கிளாஸ்ல பார்த்த கிளாஸ்ல. இப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட் வர்றதும் வராததும் என்ட்ரி எடுத்து டிபி அடிக்கிறதுல கிடையாது. எஸ்எல் எங்க செட் பண்றோம், டிபி எங்க செட் பண்றோம்ன்றது தான் விஷயமே இருக்கு. இப்போ என்ட்ரி எடுக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எஸ்எல் எங்க செட் பண்ணணும், எங்க டிபி செட் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுல தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் போயிட்டு நமக்கு திரும்பி வந்து அடிக்கிறது, பிரேக் ஈவன் அடிக்கிறது, எஸ்எல் அடிக்கிறது, இதுல தான் இருக்கு. நம்ம உள்ள நுழைஞ்சிட்டோம்னா எங்க எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற பிளான் நமக்கு இல்லைன்னா தருவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல செல் செட்டப்பை பார்க்குறோம். நம்ம இந்த இடத்துல செல் போற மாதிரி நம்ம இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு அனலைஸ் பண்றோம். ஓகே, டிமாண்ட் வந்துருச்சு, ஃபிளிப் கிரியேட் ஆயிருச்சு. அப்போ இங்க எக்ஸ்ட்ரீம் இருக்கு. எக்ஸ்ட்ரீம்க்கு வந்தா அந்த ஃபிளிப் வந்தா செல்லு, எக்ஸ்ட்ரீம் வந்தா செல்லு. அப்போ நம்ம டிபி இங்க கொண்டு வந்துடணும் இந்த மாதிரி இடத்துல. அதுவும் இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ஃபேர் வேலி கேப்ல வந்துட்டு போறோம். அப்போ ஃபேர் வேலி கேப்ல டிபி வந்து செட் பண்ணுங்க. புரியுதா ப்ரோ? இந்த மூவ்மெண்ட்ன்றது அன்னைக்கே இன்ட்ராடேவே நடந்து முடிஞ்சிடும். இன்ட்ராடே மாதிரியே முடிஞ்சிடும். ஓகேவா ப்ரோ? இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இன்னைக்கு, ஜோனை வேலிடேட் பண்ணோம். ஜோன்னா ஆமா, உங்களுக்கு இன்னொரு கிளாஸ் வந்து அனுப்புறேன், அதை பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும், எக்ஸ்ட்ராவா புரிஞ்சுப்பீங்க. இப்போ இங்க ஜோனை வந்து வேலிடேட் ஜோனை வந்து வேலிடேட் பண்றோம், இந்த ஜோனை வேலிடேட் பண்றோம், இந்த ஜோனை வேலிடேட் பண்றோம். வேலிடேட் பண்ணிட்டு எந்த ஜோன்லாம் ஒர்க் ஆகும்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகும், இந்த இதுல ரியாக்ஷன் பண்ணனால இந்த ஃபிளிப் ஒர்க் ஆகும். இந்த ஃபிளிப் வந்து எடுத்துட்டு இப்போ இப்படி வரான்னு வச்சுக்கலாம். இந்த ஃபிளிப்பை எடுத்துட்டு இன்கேஸ் இந்த லோல ஸ்வீப்போ இல்ல பாடி க்ளோஸோ விக்கை விட்டுட்டு மேல வரோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இது ஃபெயிலியர் ஆயிரும். மேல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமும் ஃபெயிலியர் ஆயிரும். அதனாலதான் இன்டர்னல்ஸ்ல வந்து டிசிஷனல்ஸ்ல வந்து இப்படி பண்ண சொல்றேன். ஆனா ஃபிளிப் மோஸ்ட்லி போயிடும். அப்படி ஆகலைன்னா நமக்கு இங்கே எக்ஸிட் ஆயிடணும். ரெண்டு டைப் ஆஃப்லயும் எக்ஸிட் வந்து நம்ம பண்ணணும். அதான் வந்து கன்சிஸ்டன்சியா நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஜோனை வேலிடேட் பண்ணிட்டோம், கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஐடியா கிடைச்சிருச்சு, எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ இன்னொரு விஷயம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சப்ளை வந்து எடுக்குதுன்னு வைங்க, இல்லைன்னா அதாவது ஒரு சப்ளை டிமாண்ட்ஸ் வந்து எடுக்குது. மார்க்கெட் மேலே வரோம், கன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி பார்ப்போம், இப்படி வந்து கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இண்டிஸ்மெண்ட்லாம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இங்க மிட்டிகேட் பண்ணது பாத்தீங்களா? இங்க மிட்டிகேட் பண்ணிட்டு டக்குன்னு கீழே வந்துடணும் பிரைஸ். இங்க பவர் இருக்கும், அப்பதான் இந்த சப்ளைக்கு பிரைஸ் டக்குன்னு கீழே வந்துடணும். நம்ம என்டர் ஆகக்கூடிய இடம் இது. அப்போ என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஷேப்பை பார்த்துடலாம். ஏ ஷேப்பா இருக்கா அப்படின்றத பார்த்துடணும். டக்குன்னு கீழே வந்துடணும். மார்க்கெட் அந்த பவருக்கு கீழே வந்துருச்சுன்னா ஆமா, எப்படின்னா இவ்வளவு தூரம் போயிட்டான், கீழே வந்துட்டு மறுபடியும் போய் அதை விக் எடுத்துட்டு இப்படி வரான் அப்படின்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் பவர் கம்மி. ஆனா இந்த இடத்த ஸ்வீப் பண்ணிட்டு வந்தானா அது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி தான், அது ஒர்க் ஆகும். நம்ம பவரா கீழே இறங்கியிருக்கானா அப்படின்றத பார்க்கணும். இறங்கியிருக்கானா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் கன்ஃபர்மேஷன் அப்படி எடுத்துக்கணும். பவரா இறங்கலைனாலும் நம்ம என்ட்ரி போகலாம், ஆனா கொஞ்சம் ரிஸ்க். சும்மா அப்படி பாத்துக்கங்க. ஓகே ஓகேங்களா? சரி, நேற்று என்ட்ரி எடுத்தேன், அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஒரு என்ட்ரி யூஎஸ்டி செஃப்ல ஒரு என்ட்ரி இருக்கு, அதை நான் இப்போ வேலிடேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. புரிஞ்சுல ப்ரோ உங்களுக்கு? புரிஞ்சு ப்ரோ. அதை நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ரைட் பண்ணி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு சொன்னது தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன்.
டெய்லி டைம் ஃப்ரேமில் நான் 4 ஹவரில் இப்போ ட்ரேட் பண்ண போகிறேன். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்டில் இருக்குது சொல்லுங்கள்? செல்லில் இருக்குது. ஓகே, மார்க்கெட் இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல சப்ளை இருக்கா? சப்ளை இல்லைன்னு நினைக்கிறேன். சப்ளை இல்லை. ஆனால் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கு. இப்போ புரியுதா ப்ரோ உங்களுக்கு? சப்ளை இல்லைனாலும் இதை வந்து ஃபாலோ பண்ணும், ட்ரேடிங் ரேஞ்சை ஃபாலோ பண்ணுது. ஓகே, ஆனால் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சு. இப்போ நான் இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு 3-4 மந்த்தாக பை வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த இடத்துல இந்த 3 சப்ளையும் நான் கொடுத்துருந்தேன். இதில் டிஸ்கார்டில் வந்து கொடுத்துருக்கேன். 3மே ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ செல்லு தான் இருக்கு, நான் ஏன் இந்த இடத்துல டிமாண்ட் எடுக்கணும்? ஏன்னா இந்த டிமாண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ட்ராடேஸ் வந்து பண்ணலாம். இன்ட்ராடேவோ இல்லை சின்ன சின்ன ப்ராஃபிட்டோ வந்து பண்ணலாம், வேலிடேட் பண்ணிட்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ டிமாண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. மார்க்கெட் இங்க இருந்து இப்படி கீழே வந்திருக்கு, எகன் வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல 3 சப்ளை வந்து எடுத்தாச்சு. இங்க ஒரு சப்ளை பெண்டிங்ல இருக்கு, இங்க ஒரு சப்ளை வந்து இருக்கு. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ 3 சப்ளை எடுத்தாச்சு. சரி, இந்த 3 சப்ளைல இருந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஜோனை வந்து வேலிடேட் பண்றோம். ஓகே, இன்டிஸ்மெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு, அப்புறம் ப்ரீமியம்ல தான் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஜோனை வேலிடேட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வந்து என்ட்ரி வேலிடேட் ஆகணும். எனக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்தான், கன்சால்டேட் பண்ணிட்டான், கன்ஃபர்மேஷன் தரல, இது எடுத்துருங்க. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். ஓகேங்களா? ஆனா இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுல ஒரு எஸ்எல் வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எதை வச்சு நீங்க கன்ஃபர்மேஷன் சொல்றீங்க? அதுல 4 ஹவர்ல கொடுக்கல, இது நம்ம ஃபாஸ்ட் மார்க்கெட்ல பண்ணோம் ப்ரோ. இந்த இடத்துல ஓகே, இங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்ல, இதுல நம்ம ஒரு எஸ்எல் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு பெண்டிங்ல இருந்துச்சு சப்ளை, அது ஸ்ட்ரைட்டா வந்து இங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணோம். ஆமா, இந்த இடத்துல பிரேக் ஈவன் ஆச்சு. சரி, இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல இதை மிட்டிகேட் பண்ண பின்னாடி டக்குன்னு வந்து தூக்கிட்டான். ஓகேங்களா? இப்போ நான் கொஸ்டின் வந்து உங்களை கேட்குறேன், நீங்க ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா சொல்லணும். சரிங்களா? வந்து ஆக்சுவலா ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கும்ல. ஆமா ஆமா ஆமா, இது வந்து ஃபிளிப். கரெக்டா டச் பண்ணி அழகா ஸ்வீப் பண்ணிட்டு போயிரு. இது ஃபிளிப். ஆக்சுவலா இது வந்து என்ட்ரி வந்து நம்ம வந்து எடுத்திருந்தோம். நான் லைவா எடுத்திருக்கேன். லைவா ஒரு வீடியோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து போஸ்ட் பண்ணிருக்கேன் யூடியூப்ல. ஆனா அந்த என்ட்ரி எப்படி எழுதணும்னா இதுல ரியாக்ஷன் கொடுத்துட்டு இந்த டிமாண்ட் ரியாக்ஷன் கொடுத்து மேலே ஏறின பிறகு திரும்பும்போது அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிடுவோம். ஓகே, ஆமா. இப்போ இது ஃபிளிப். இந்த ஃபிளிப்போட பவர் வந்து இப்போ இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல உங்களுக்கு தெரியுதுல்ல? புரிஞ்சுது. ஸோ இதுலலாம் கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுத்தோம். அந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு லேட்டராக வந்து உங்கள் இதில் அனுப்பிச்சி விட்றேன். கரண்ட் ப்ரைஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ சொல்லுங்கள், ஃப்ளிப்பில் வேலையை முடிச்சிட்டான். இங்கே டிமாண்டில் இந்த டிமாண்ட் வந்து ஆக்சுவலாக ஒரு பவர்ஃபுல்லான டிமாண்ட் கிடையாது. ஆனால் இங்கேருந்து தான் மேலே போயிருக்கான். இப்போது ட்ரேடிங் ரேஞ்சோட ஹை இங்கே இருக்குது, ட்ரேடிங் ரேஞ்சோட லோ இங்கே இருக்குது. அப்போது இந்த சப்ளை ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா சொல்லுங்கள்? அந்த சப்ளை கீழ வந்து இத டச் பண்ணிட்டான். ஓகே, ஃபிளிப்லயே வேலையை முடிச்சிட்டான். அதான் டச் பண்ணிட்டு அந்த ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டான். சோ மேல ஒர்க் ஆக சான்ஸ் இல்ல, அப்படியே மேல தான போகும். ஒர்க் ஆக சான்ஸ் இல்ல. நம்ம இங்க வந்து எஸ்எல் அடிக்கிற சான்ஸ் இருக்கு. ஆனா இது வந்து யூஸ் பண்ணலாம், இன்ட்ராடே பண்ணலாம். இன்ட்ராடே கண்டிப்பா ரியாக்ஷன் கொடுப்பான்ல. அந்த ரியாக்ஷன் வந்து நம்ம 1 மினிட்டுக்கு போகணும். இப்போ இது வந்து ஒரு 4 ஹவர் சப்ளை, 15 மினிட்ஸ் ரீஃபண்ட் பண்ணியாச்சு. 15 மினிட்ஸ் எடுக்கல, இன்கேஸ் எடுக்கிறான்னு வச்சுக்கலாம். எடுத்துட்டானா 5 மினிட்டுக்கு போவோம். 5 மினிட்ல சப்ளை வந்து பார்க்குறோம். சப்ளை பார்த்து செல் வந்து பண்ணுறோம். ஆனால் நான் வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து 1 மினிட்ல என்ட்ரி போய் இந்த லோல வேலை சொல்றீங்க. ஓகே,
ஃப்ளோலயே நான் வேலையை முடிச்சுக்கலாம்னு இருக்கேன். இப்போ நீங்க இவ்வளோ கீழே வரைக்கும் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க 5 மினிட்ல என்டர் ஆகி இவ்வளோ கீழே வரைக்கும் வர ப்ராஃபிட்டை நம்ம இங்கே அதே சேம் ப்ராஃபிட்டை இங்கே எடுக்க முடியும் நம்மளால. அதுக்கு கீழே இருக்கிற லோனை கூட வைக்கலாம்ல ப்ரோ? வைக்கலாம். ஆனா வரணும் மேல சொல்றேன், மேல சாரி, மேல நீங்க சோச்சு பாக்குறீங்க இல்ல மேல நீங்க இன்னும் ஸ்கிரீன் அங்க மேல வந்துட்டு உங்களுக்கு சோச்சு கொடுத்துருக்குல்ல, அந்த இடம் வரைக்கும் வச்சா கூட போதும்ல? இந்த இடம் வரைக்கும் வச்சா போதும். ஆனா நீங்க என்ட்ரியை வந்து இன்னும் அந்த ரிஸ்க் ரிவார்டை பெட்டரா மாத்தணும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த லோ வரைக்கும் வைங்க, இந்த லோல பிரேக் இவன் பண்ணிருங்க. ஓகே. இந்த மூமெண்ட்டை நான் வந்து 4 ஹவர்ல வந்து காட்டுறேன். இந்த மூமெண்ட்டை 4 ஹவர்ல காட்டுறேன். 4 ஹவர் சப்ளைக்கு இப்படி ஒரு சின்ன மூமெண்ட் கூட நடக்காதா? நடக்கும். அதை வந்து நம்ம 5 மினிட் ஆர் 1 மினிட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணி என்ட்ரியை எஸ்எல் அடிக்காத மாதிரி எடுத்து அந்த கிரைட்டீரியெல்லாம் பில்ட் பண்ணி எடுத்து நம்ம இதுக்குள்ளேயே என்ட்ரியை டிபியை முடிச்சிட்டோம்னா ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்லேயே நம்ம டிபி கொடுத்துரும். ஆனால் அது பெரிய டிபியாக இருக்கும் நமக்கு. ஸோ 1 மினிட்ல நான் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப டைட் ஆயிரும். இந்த மாதிரி அவ்வளோ டைட் இந்த மாதிரி டைட் ஆயிரும். அது எஸ்எல் அது ஸ்ப்ரெட் எல்லாம் பார்த்து தான் வைப்பேன். நான் ஸ்ப்ரெட் பார்த்துப்பேன், ப்ரீவியஸ் ஹை வந்து பார்த்துப்பேன். அந்த மாதிரி இந்த மாதிரி தூக்கி வச்சிருவேன். வச்சுட்டு மார்க்கெட் வந்து இங்கே மிட்டிகேஷன் பண்ணி இந்த மூமெண்ட்ன்றது சீக்கிரமா நடந்துரும். இந்த டிபிக்கு போற மூமெண்ட்ன்றது டக்குன்னு சீக்கிரமாவே நடந்து முடிஞ்சிடும். புரியுதா ப்ரோ? ஓகே. நேத்து ஒரு என்ட்ரி வந்து இதை வந்து இப்போ நான் எப்படி போயிருக்கேன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ சரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரலாம் உங்களுக்கு. இப்போ 4 ஹவர் இப்போ இதுதான் வந்து நான் யூரோஸ்ட்ல இப்படிதான் நடக்க போகுதுன்னு ஃபர்ஸ்ட் இருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன். இதுக்குள்ள 4 ஹவர்ல எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சவர்களும் நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நான் வந்து மெயினா என்ன சொன்னேன்னா, இந்த சப்ளைக்கு வந்துருச்சுன்னா செல் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யூடியூப்ல நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப மாசமா சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இதுதான் வந்து கேட். ஏன்னா இப்போ யூரோஸ்ட்ன்றது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு தான் ஃபங்க்ஷன் ஆகுது, ரெஸ்பெக்ட் பண்ணி. அப்படின்றப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கிற இந்த சப்ளை வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அது இல்லாம நம்ம இந்த 4 ஹவர்லயும் நம்ம இங்கேயும் நம்ம ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ணோம், ப்ராஃபிட்ஸ் பண்ணோம், லாஸும் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். ஓரளவு நெட் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த கேட்டுக்கு, அதாவது இந்த சப்ளைக்கு வந்த உடனே எல்லாரையும் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். செல் வந்து போங்க, அவ்வளவுதான். யூரோஸ்டி செல்லுன்ட்டேன். என்ன ரீசன்னா, அதான் இன்னைக்கு பார்த்த மாதிரி கேட்டு, நமக்கு ஒரு கேட்டை போட்டாச்சு. ஓகேங்களா? அதே மாதிரியே கீழே இந்த டிமாண்ட் இருக்கா, இந்த டிமாண்ட்ல ஒரு கேட்டை வந்து போட்டிருந்தோம். இந்த டிமாண்ட்ல வந்து நிறுத்திடுங்க, இன்ட்ராடே பண்ணலாம் பை அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஃபுல்லா ப்ராஃபிட் தான் பண்ணோம். ஒரே ஒரு லாஸ் தான் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஒரு 5-6 ப்ராஃபிட் வந்து பண்ணிருந்தோம் இந்த இடத்துல. இப்போ வந்து இந்த டிமாண்ட் வந்து எல்லாமே இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கீழே போயிட்டான். ஓகேங்களா? ஓ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். நான் ஒண்ணா சொல்லிடுறேன். இங்க பிஓஎஸ், இங்க ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன், அந்த டிமாண்ட்ல மிட்டிகேட் பண்ணிட்டான். நான் இந்த சப்ளை சொல்லியிருந்தேன், பெண்டிங்லேயே இருக்கு, பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு செல் மூமெண்ட் வந்து நான் லைவ்ல எடுத்திருந்தேன். இதுல யூடியூப்ல லைவ் கிளாஸ், யூடியூப்ல லைவ் போயிருந்தேன், லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தேன். அப்போ இதுல வந்து செல் என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம். இந்த மூமெண்ட் ஓகே, இந்த சப்ளை வேலிடா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த சப்ளைல இருந்து செல் போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1 ஹவர்ல இந்த சப்ளைல செல் போலான்னு சொன்னேன். ஆனா நான் இங்க கீழே ஒரு டிமாண்ட் எடுத்துட்டு இங்க நேத்து டே பிஃபோர் எஸ்டர்டே பை வந்து போனேன். ஓகேங்களா? சரி, இங்க இருந்து செல் போனேன், ஆனா டிமாண்ட்ல பை போயிருக்கேன், டிமாண்ட்ல இன்ட்ராடே பண்ணியிருக்கேன். சரிங்களா? இங்க செல் போனா
நம்ம இந்த இடத்துல ஹோல்டு பண்ணலாம், இந்த லோ வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். புரியுதா ப்ரோ? செல்லு வந்து ஹோல்டு பண்ணலாம். அதுக்கு கவுண்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த கவுண்டர் ட்ரெண்ட்ல நம்ம இன்ட்ராடே பண்ணிக்கலாம். ஆனா அது பண்ணி பழக்கம் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா நான் பை போலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்கு. ஓகேங்களா? 1 ஹவர்ல இப்போ நான் என்ன பண்றேன், மார்க்கெட் வந்து உள்ள வந்துட்டான் இந்த இடத்துல. உள்ள வந்ததுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் நான் போறேன். சாரி 5 மினிட் 5 மினிட் வந்து போறேன். எனக்கு வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சரியா இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, ஒரு கண்ணா பின்னான்னு கச்ச கச்ச கச்சன்னு இருக்கு ஸ்ட்ரக்சர். புரியுதா? இப்போ இது வந்து ஹைன்னு எடுத்துட்டாலும், இது வந்து சோச்சுனாலும், இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு இம்பேலன்ஸ் இல்ல, இந்த மாதிரி கச்ச கச்சன்னு இருக்கு. சப்ளை இருக்கு, சப்ளைக்கு இம்பேலன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, சப்ளை ஸ்வீப் பண்ணிருக்கா? ஓகே, ஸ்வீப் பண்ணிருக்கு. இன்டிஸ்மெண்ட் இருக்கு, எல்லாமே பார்க்குறோம். என்ன டைம்ல நடந்திருக்குன்ற பார்க்குறதும் பெட்டர். ஓகே, எல்லா டைம்ல நடந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ட்ரி வந்து போகலாம். ஓகே, இப்போ என்ட்ரியை போட்டுட்டு அதுக்கப்புறம் டிபி எஸ்எலும் செட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு வேலிடேஷன் சொன்னேன்ல, அதை ஃபாலோ பண்ணணும். எஸ்எல்னா இங்கே தான் வைக்கணும், டிபினா இங்கே தான் வைக்கணும். நம்ம எந்த சப்ளைல என்ட்ரி போகிறோம், டிசிஷனில் போகிறோம், அப்போ இன்ட்ராடே பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரீம்ல போகிறோம், ஹோல்டு பண்ணிக்கணும். அந்த ஹோல்டு பண்ணும்போதே டிபிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ப்ராஃபிட், ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு மனசுக்கு ஏத்தமான ப்ராஃபிட் இருந்தால் அதை எக்ஸிட் ஆயிருங்க. பிடிச்சிருக்கு ப்ராஃபிட், போதும் எனக்கு போதும் அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. பெரிய ப்ராஃபிட் பிடிச்சாதான் ட்ரேடிங் அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்னதாகவே நிறைய நல்ல ப்ராஃபிட். கடைசியில பார்த்தீங்கன்னா அது பெரிய பெரிய ப்ராஃபிட்டாக வந்து நின்றுட்டு இருக்கும். கவுண்ட் 4-5 ட்ரேடு 10 ட்ரேட்லாம் அடிக்கிறீங்கன்னா அது கேபிட்டலே வந்து கவர் ஆகுற அளவுக்கு பெருசா கூட மாறும், வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பண்றீங்க, இத்தனை விஷயம் பண்ணீங்கன்னா 50% எஸ்எல் 50% டிபி, இத்தனை விஷயம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 90% ப்ராஃபிட் ப்ரோ, நீங்க சக்சஸ் தான் அப்படின்னு நான் சொல்லல. இத்தனை விஷயம் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு குறைஞ்ச பாசிபிளே நம்ம கால்குலேட் பண்ணாலும் 50% எஸ்எல் 50% டிபி இப்படி நம்ம கால்குலேட் பண்ணாலே நம்ம ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ வந்து டிபி செட் பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் 1:10 20 இந்த மாதிரிலாம் கிடைக்கும். இப்போ நான் எடுக்கிற என்ட்ரி மாதிரி கிடைக்கும். ஆனால் 1:6 பற்றி பேசலாம், அவ்வளோ பெருசாக பேச வேணாம். 1:6 பற்றி பேசினாலும் நமக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் எவ்வளோ ப்ரோ எடுப்பீங்க? நான் ரிஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் போன அக்கவுண்ட்ல 0.8 இருந்தேன், இந்த அக்கவுண்ட்ல 1 எடுக்கிறேன். என்ன ப்ரோ என்ன சொல்றீங்க, பர்சன்டேஜ் சொல்றீங்களா? 1% இல்ல பர்சன்டேஜ், அதான் எவ்வளவு அந்த பர்சன்டேஜ் கேபிட்டலுக்கு? அதாவது $5,000க்கு $50 வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு எஸ்எல், சரி எஸ்எல் அடிச்சா $50. அதே 50 வந்து 3ஆல போட்டு 1% ரிஸ்க் எடுக்கிறீங்க. அப்படிதான் 1% ரிஸ்க் 3% ப்ராஃபிட் எடுக்கிறேன். ஓகே, அப்போ வந்து எப்பவுமே 1:3. சில டைம் அது நல்லா தெரிஞ்சது, மேல ஏதாவது ஒரு நல்ல சப்ளையோ டிமாண்டோ இருக்கு அப்படினாக்கா 4 வைப்பேன். ஓகே, இப்போ உங்களுக்கு போனா $50 வந்தா $300 அப்படிதானே? இப்போ வந்து அதாவது 10% வரைக்கும் போலாம். 10% நிறுத்திடுவீங்களா? இல்ல 10% வரைக்கும் வந்து உங்களுக்கு போலாம்னு சொன்னேன். அதாவது லாஸ் ஆகுது சொல்றேன். ஓகே ஓகே உங்களுக்கு தெரியல அது. ஓகே, இப்போ வந்து 50-50 வந்து பேசலாம். 50-50 பாசிபிள் தானே உங்களுக்கு? இப்போ இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல 50-50 என்னால பண்ணிட முடியும்னு தைரியம் இருக்கா? இனிமே நான் பேக் டெஸ்ட் அடிச்சா தான் உங்களுக்கு தெரியும். பேக் டெஸ்ட் அடிச்சு நீங்க டெமோல பண்ணுங்க. பண்ணும்போது கண்டிப்பா 50-50 வரும். இப்போ நான் பண்றதே 50-50 தான். 50க்கு 50% தான் நான் பண்ணுவேனே. 5 எஸ்எல்னா 5 டிபி இருக்கும். அதாவது 9 எஸ்எல் 1 டிபிலாம் பண்ணுவேன். ஆனா ஓவரால் கவர் பண்ணிடுவேன் எல்லாத்தையுமே. 50க்கு 50 10% தான் ப்ராஃபிட். ஐ மீன் 10% தான் வந்து உங்க வின் ரேட். இப்போ $50 வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க. மந்த்துக்கு வந்து ஒரு $10, சரி 10 என்ட்ரி வந்து டோட்டலாவே 10 என்ட்ரி தான் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமா? அப்ப 5 எஸ்எல் வந்து நீங்க வாங்குறீங்க. உங்களுக்கு வந்து $250 வந்து உங்களுக்கு லாஸ் ஆகுது. ஓகேங்களா? $250ன்றது உங்க கேபிட்டலுக்கு எவ்வளவு ப்ரோ? $250ன்றது 5%. மந்த்துக்கு அந்த 5% வர்ற மாதிரி நீங்க ட்ரேட் பண்ண பழகிட்டீங்கன்னா போதும்.
ஓகேங்களா? புரியுதா ப்ரோ நான் என்ன சொல்றேன்னு? இதை தாண்டியே உங்களுக்கு ட்ரேடே நீங்க பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. ஓகே. பண்ணா 10 ட்ரேடு பண்ணணும், அதுல 50க்கு 50% பண்ணா போதும். இதுக்கு மட்டும் பேக் டெஸ்ட் பண்ணி ரெடி ஆயிருங்க, அவ்வளவுதான். ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து 5 ட்ரேடு வந்து $300 எவ்வளோ? $1500 வந்து வருது. $1500 வந்து வருது. ஓகேங்களா? இதுல வந்து மைனஸ் வந்து பண்ணா எவ்வளவு ப்ரோ வருது? 1250. இது போதாதா? தாராளமா போதும். 50க்கு 50% பண்ணும்போதே உங்களுக்கு 1250 வந்து ஓகே, உங்களுக்கு ஓகேவா இருக்கு. இப்போ 50க்கு 60%, அதாவது 4 ட்ரேடு தான் டிபி, 6 ட்ரேடு வந்து எஸ்எல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து $300 வந்து இந்த இடத்துல லாஸ் இருக்கும். உங்களுக்கு இதுல வந்து எவ்வளவு ப்ரோ வரும்? 50 100 4 ட்ரேடு தான் வந்து உங்களுக்கு டிபி அடிக்குது. $1200 ப்ராஃபிட் வரும். அது மைனஸ் 300 போடினா $900 வந்துரும். 1200 மைனஸ் $300. இங்க வந்து ஆர்எஸ்எல் ஆகுதுல்ல, சோ $300 வந்து $900 ப்ராஃபிட். அதுவே போதும். இப்போ நீங்க 50க்கு 50 கூட இல்ல, நீங்க 40% தான் அக்யூரசி இருக்கு, மீதி 60% எஸ்எல்க்கு அக்யூரசி இருக்கு அப்படினாலும் நீங்க ப்ராஃபிட்ல நிக்க போறீங்க. உங்களோட ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்னா, நீங்க எடுக்கக்கூடிய என்ட்ரி 1:6 தாண்டணும். நான் மினிமம் நான் ஸ்டார்டிங் பிரைஸே வந்து நான் கால்குலேட் பண்றேன். 1:6 தாண்டணும். நீங்க ஒவ்வொரு என்ட்ரி 6 நீங்க தாண்டுற மாதிரி என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 என்ட்ரி தான் கிடைக்குது மந்த்துக்கு. இது 6 தாண்டுற மாதிரி நீங்க என்ட்ரி எடுத்தா 10 என்ட்ரி தான் கிடைக்கும். அதுல ஒரு என்ட்ரி 6 இருக்கலாம், ஒரு என்ட்ரி 12 இருக்கலாம், ஒரு என்ட்ரி 8 இருக்கலாம், ஒரு என்ட்ரி 8.5 இருக்கலாம், ஒரு என்ட்ரி 7 இருக்கலாம், இல்லனா ஒரு என்ட்ரி ஒரு சூப்பரான என்ட்ரி எடுத்து 20 கூட இருக்கலாம். ஆனா நான் மினிமம் 6 மட்டும் தான் பேசியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு என்ட்ரி வந்து நீங்க இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி ஹையா தூக்கும் போது, நான் இந்த என்ட்ரியை வந்து இவ்வளவு தூரம் சொல்றேன், ஏசியன் ஹை வரைக்கும் நம்ம போட்டாலும் இங்க வந்து கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு பெட்டர் ஆகணும்னா கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் ரிஸ்க் ரிவார்டு நல்லா பெட்டர் ஆகும். இந்த மாதிரி பண்றீங்கன்னா இது 1:12 வருது. ஏசியன் ஹை வரைக்கும் இன்னைக்கே மூவ் ஆயிரும், ஆஃப்டர்நூனே மூவ் ஆயிரும் ஏசியன் ஹை வரைக்கும். 1:12 இந்த என்ட்ரிக்கே நம்ம பேசலாம். 1:12 ஒரே ஒரு என்ட்ரி மந்த்துக்கே ஒரே ஒரு என்ட்ரி போட்டிருக்கீங்கனாலும் 1:12னா உங்களுக்கு எவ்வளவு வருது? ஒரு என்ட்ரிக்கு வந்து 50x12, ஸோ $600 ஒரு என்ட்ரிக்கே வந்து கிடைக்கும். ஓகேங்களா? $600 அக்கவுண்ட் பாஸ் ஆகும். அக்கவுண்ட் பாஸ் எல்லாம் விட்டுருங்க ப்ரோ. ஃபண்டட் அக்கவுண்ட் பத்தி பேசாதீங்க, அது லைஃபே கிடையாது, ட்ரேடிங் லைஃபே கிடையாது. ரியல் அக்கவுண்ட் தான் ட்ரேடிங் லைஃப். ஃபண்டட்ல இருந்து சம்பாரிச்சு ரியல் அக்கவுண்ட்ல சேர்த்து வச்சுங்க, அவ்வளவுதான். அதுதான் வந்து ஆக்சுவலா ஒர்க் ஆகும்.